நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும். ஏய் பாத்து பாத்து பாத்து. அட சண்டால பாவி, நான் செய்ய வேண்டிய வேலை இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் பாரின் பாய்ஸ் அண்ட் பாரின் கேர்ள்ஸ், என்ன இந்த பக்கம்? ஓ, சுத்தி பார்க்க வந்தீங்களா? சரி சரி, பாருங்க பாருங்க. என்ன ஆட்டோல உணர்த்தீங்கண்ணா? இதுக்காடா இந்த சீனு? தேவையில்லாம ஆட்டோவை கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்தி போட்டு எப்படி போய்க்கிருக்கான் பாரு. இவனுக்கும் இந்த ஆட்டோவுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி. ஹாய் ஜாக் அண்ட் ரோஸ், ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூன்னு தான் நான் கேட்டேன். இதுக்கு என்ன ஆட்டோல இருந்து எல்லா சாமானையும் வெளியே தூக்கி போட்டுக்கிருக்கான்? ஏய் ஜாக், இது நீ இறங்க வேண்டிய இடம் இல்லப்பா, இது நடு காடு. அது சரி, என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நினைச்சு சிங்கத்திட்டையும் புலிக்கிட்டையும் அடிக்காதீங்க, அப்புறம் பாருன்னு போக மாட்டீங்க. நேரா பரலோகம் தான். மாப்பிள்ளைங்களா, டேய் பாவான்னு கூப்பிடுறேன். ஏண்டா பாவான்னு கூப்பிட்டோன்னா நான் ஓனா ஓடி வர்றதுக்கு உன் காதலி கனகவலி நினைச்சாளா? காலம் மாறுறா நானு. கொஞ்சம் கூட பயம் இருக்குதான்னு பாரு. என்ன தைரியம் சில்லி பாய்ஸ். அவன் வெள்ளச்சட்டை ரொம்ப நேரம் படுத்து எடுக்கிறான், போய் ஒரே குத்தா. ஐயோ யோ முத்துக்கால, நீ என்னையா கீழே? ஆஹா, ஓனரை பார்த்து கோபப்பட்டனே. தடி சாப்பாடுல வெஸ்த வச்சிருவானோ? ஹேய் சீக்கிரம் அவுத்தோடுனப்பா, தம்பிங்க வெயிட் பண்ணிக்கிருக்காங்கல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கேன் சீக்கிரம்ப்பா. எங்க அவங்க? ஐயோ என்ன வெறிச்சோடி கிடக்கு. ஓ தோனிக்கிறாங்கல்ல நம்ம செல்ல குட்டிங்க. வாங்கப்பா. என்னப்பா பொண்டாட்டி கூட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு நிக்கிற புருஷன் மாதிரி நிக்கிறீங்க? வாங்கப்பா விளாடலாம், சீக்கிரம்ப்பா. யாரா அது கோமன் தவிர்த்து விசை? டேய் மறுபடியும் பாடுறா. டேய் தம்பிகளா, என்ன பூரா பயிலும் சட்ட டவுசர் கட்டி வீசிக்கிட்டு இருக்கான்? இது ஜல்லி கட்ட ஃபேஷன் ஷோவாடா? டேய் தம்பிகளா வேணாண்டா, அசிங்கமா இருக்குடா. அட பாடுறா. ஐய பொங்கல் அதுமா என்ன கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. சீ, இதுக்கப்புறம் இங்க நின்றோம் நம்ம கண் அவிஞ்சு போயிரும், இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். எப்பா கடவுளே, புது வருஷம் பிறந்து 2 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள சாப்பாட்டுக்கும் கேஸுக்கும் சிஞ்சு அடிக்க வச்சுட்டு அடுத்த 10 மாசத்தை யோசிச்சாவே ஒதுக்கல புளியே கிடைக்குதுப்பா. எனக்கு எப்ப நல்ல காலம் வரும்? மகனே, கேஸ் சிலிண்டருக்கு இவ்வளவு மதிப்பு வரும்போது உனக்கும் நல்ல காலம் வரும். அட போங்கப்பா, உங்ககிட்ட ஆரம்பம்லாம் நல்லாதான் இருக்குது, ஆனா பினிஷிங் சரியில்லையப்பா. எப்பா ஒரே ஒரு விண்ணப்பம், அந்த ட்ரம்புக்கு மட்டும் கோவம் வராம பாத்துக்கங்க. கோவத்துல ஏவனே எந்த பக்கம் திருப்பி கிழிப்பு விட்டுற போறா. டேய் கோவாலு, இப்படி ஒரு பீஸ நம்ம இனத்துல பாத்துருக்குற? இல்ல மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சது ஒரு ரேர் பீஸ் நினைக்கேன். பாவாடையும் ஆளையும் பாரு, சொல்லி தச்சிருப்பாளோ? எந்த ஒரு காரியம் தெரியலையே, இந்த குத்து குத்துறாயா? ஏய் பாவாடை பேபி, பாத்துமா காலை தூக்குறேன்னு பொழந்துக்கிட்டு விழுந்துடாத. டேய் இவகிட்ட என் காதல சொல்லி இவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு நினைக்கிற மச்சான். டேய் வேணாண்டா, கொஞ்சம் குறு குறுன்னு பாரு, பைத்தியக்காரி மாதிரி தெரியுதுடா. அப்புறம் வேலியில கிடக்கிற பாம்பை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி ஆயிருமாப்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மூக்கு முனியாண்டி. சல்மான் கான் ஆகணும்னு நினைச்சு இப்ப பாப்கார்ன் ஆயிட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய நண்பர்களை அறிமுகப்படுத்துறேன். இவன் தான் இழிச்சுவ பைய இருளாண்டி. கஷ்டமோ நஷ்டமோ எப்ப பாரு இழிச்ச மணிக்கே இருப்பான். இவன் தான் காக்ரோச் கண்ணப்பன். இவனுக்கு எப்பயுமே நைட் டியூட்டி தான், அதுவும் கிச்சன்லயே. இவதான் முட்டைக்கண்ணு மூதேவி, எப்பயுமே மூச்சுக்கினே இருப்பா. டக்குன்னு பாத்தீங்கன்னா பயமா இருக்கும், குறுகுறுன்னு பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும். இவன் தான் பஞ்ச பரதேசி. இவன் தான் எலும்புருக்கு 7 மலை. இவன் கத்துனா காத்து வருது, ஆனா இந்த உடம்புல காத்து எங்க இருக்குன்னு அந்த கடவுளுக்கே தெரியாது. இவன் தான் குரங்கு குப்பன். இந்த உடம்புல வயிறு மட்டும்தான் இளமையா இருக்கும், மத்த பார்ட்ஸ் எல்லாம் துருப்பிடிச்சிருக்கும். யோ பெருசு, பயப்படாம போங்க, உங்களுக்கு துணையா நான் வந்துகிட்டு இருக்கேன். சரி, பொடி நிறைய எங்க கிளம்பிட்டீங்க? நானா, காடு வா வாங்குது, வீடு போங்குது,
அதுதான் நேரம் சுடுகாட்டு கிளம்பிட்டேன். ஐயோ நான் பாரு இது தெரியாம இந்த ஆளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கனே. எப்பா கந்தா, யோ பெருசு நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற? தப்பிக்க பார்த்த தடி பெருசு நம்மளை கொண்டு புதைக்காம மூட மாட்டான் போட்டிருக்குதே. எப்பா எம்ம திருமரே என்ன விட்டுருங்கப்பா, இந்த பெருசை வேணா கூட்டு போங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். நேத்து தான் வீட்டுல வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க, அதுக்குள்ள சுடுகாட்டு கூப்பிட்டா என்னடா அர்த்தம்?